மகாவிஷ்ணுவுடன் மலேசியா நேரடி சந்திப்பு. ஜூலை 26, 27, 28 தேதிகளில் கோலாலம்பூரிலும், ஜூலை 29, 30, 31 தேதிகளில் செரம்பானிலும், ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் ஜொகூர் பார்விலும் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னர் மலேசியாவில் நடைபெற்ற நேரடி சந்திப்பில் கலந்து கொண்ட பலரின் பொருளாதார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இப்போதே உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நம்ம பொதுவாகவே மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம பிலீஃப் சிஸ்டம் எதை நம்ப ஆரம்பிக்குதோ அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களோட பிரெயின் என்ன நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா, நான் ஒவ்வொரு பீப்புள்கிட்ட போகும்போது நான் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. அப்படி நம்புறதுனால அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னு சொல்ல, நீங்கள் எதை நம்புறீங்களோ அது நடக்கும். நான் என்ன பண்ணுறேன், இத்தனை பேருக்கு எனர்ஜி கொடுக்குறேன், இத்தனை பேருக்கு தீட்சை கொடுக்குறேன், இத்தனை பேர் டச் பண்ணுறேன், எனக்கு ஏன் ஒன்றும் ஆகலை, எனக்கு ஏன் ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா, இவங்க டச் பண்ணுறதுனால ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் எனது குரு விஸ்வாசம் எனக்கு ப்ரொடெக்ஷனாக வந்து நிற்க, என்னை ஒன்றும் பண்ணாதுன்னு நம்புகிறேன். அதனால என்னை ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. நீங்கள் எங்கே போய் மாட்டிக்கிறீங்கன்னா, நான் இவங்களை டச் பண்ணி ஷேக் ஹேண்ட் பண்ணும்போது அவங்க கர்மாலாம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நம்புறீங்க. இப்போ நீங்கள் தான் இழுக்கிறீங்க, இப்போ வேறு யாரும் இழுக்கலை. ஒரு கட்டத்துக்கு மேலே போக 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 நீங்கள் எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நீங்கள் போயிடுவீங்கன்னா, உங்களுடைய மனதிற்கு மிகப்பெரிய வலிமை உண்டு. உங்கள் மைண்டால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே. உங்கள் நம்பிக்கை இது நடக்கக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது என்னை ஒன்றும் பண்ணாது நம்பிட்டீங்கன்னா நடக்காது. ஸோ இந்த பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றிக்கங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஒருத்தன் இப்போ ஒரு நிலையில் இருக்கிறான்னா அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் தான். ஒருத்தர் நெகட்டிவ் வைப்பில் உட்காந்துட்டு இருக்கான்னா அது சென்ஸ் ஆகும் தான். பட் அது ரொம்ப என்டர்டெயின் பண்ணாதீங்க அந்த தாட்டை. இதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, மனிதர்களோட மனிதர்களாகவே நம்ம இருந்து பழகிடணும். ஹைட்டண்ட் எமோஷன்ஸ் இருக்கணும், ஹைட்டண்ட் இன்ட்யூஷன் இருக்கணும், பவர்ஸ் இருக்கணும், பக்குவம் இருக்கணும், கம்பேஷன் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனால் நான் ஒரு சாதாரண ஆள், அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். நீங்கள் எப்போ நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த வெயிட்டேஜ் உங்களால் கேரி பண்ண முடியாது. நீங்கள் பைத்தியம் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் தொட்டதுக்கெல்லாம் நமக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஐயோ இது பிரச்சனை, அது பிரச்சனை. அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே போய் உட்காருவீங்க? இப்போ நீங்கள் இதில் உட்கார முடியாது. இப்போ இந்த வெள்ளை துணி இது எங்கேருந்து வந்ததுன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சுன்னா எனக்கு நிம்மதி இருக்குமா? இருக்கவே இருக்காது. இந்த வாட்ச் எங்கே எவன் எப்படி கிரியேட் பண்ணா அப்படின்னு நான் நினச்சேன்னா எனக்கு நிம்மதி இருக்குமா? எப்படி இருக்குமா? அப்போ நான் ஒவ்வொன்றுடைய ஆதி மூலத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, மனிதனுடைய உடலுக்கும் மனிதனுடைய மனதிற்கும் இங்கே எல்லாமே தப்பாக தான் இருக்குது. நான் தான் பொய்யின்ட்டேன்னு. ஆனால் வாழ்ந்தாகணும். அப்போ என்ன, கண்டுக்காமல் இருக்கிறான். அதை தடுத்து நிப்பாட்டக்கூடிய அந்த மனநிலையை வளர்த்துக்கணும். நீங்கள் அதுக்குள்ளே போகக்கூடாது. அது மைண்ட் இன்டியூஸ் பண்ணும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி யோசிக்காதுன்னு ஸ்டாப் பண்ண தெரியணும் உங்களுக்கு. இறைவன் ஆயிரணும், ஆனால் மனுஷனாகவே சுற்றணும். ஏன்? ஏன்னா இன்னும் மனிதர்களுக்கு தான் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறோம், மனிதர்கள் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கோம். மனித நிலையில் இருந்தீங்கன்னா தான் மனிதர்களை புரிஞ்சுக்க முடியும். இன்னும் இப்போ ஒருத்தவங்க, இப்போ நீங்கள் ஒரு குருவாக இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, உங்கள் முன்னாடி ஒரு 5 கொலை பண்ணவன் வந்து உட்காந்துட்டான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறான். வைப் எப்படி இருக்கும்? நல்ல சூப்பராக இருக்குமா இல்லை கடுப்பாக இருக்குமா? எப்படி இருக்கும் அவன் எனர்ஜி? ஆத்திரம் அப்படி வரும். ஆனால் அவங்ககிட்ட சரணாகதி கேட்டு வந்திருக்கிறான். சரணாகதினா என்னை நான் கொலை பண்ணிட்டேன் காப்பாற்றுங்கன்னு வரல. கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு திருந்தணுன்ற மனநிலையோடு வந்து எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு வந்து உட்காந்து. அப்போ ஒரு குரு என்ன நிலையில் இருக்கணும்? சரி பண்ணிட்ட, இறைவனுடைய விதியில் அது நடக்கணும்னு இருந்திருக்கு. இறைவன் இப்போ தான் அதை உணர்த்தணுன்ற தன்மையை உனக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. சரி உனக்கு நான் ஞானத்தை உபதேசம் பண்ணுறேன் உட்காருன்னு சொல்லி அவனுக்கு உபதேசம் பண்ணணும். இப்போ அவன் எனர்ஜி எனக்கு அஃபெக்ட் ஆகுதுன்ற மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி அவனுக்கு உட்காந்து நீங்கள் உபதேசம் பண்ண முடியுமா? இல்லை அவனை தொட முடியுமா? அவனை பக்கத்தில் சேர்த்துக்க முடியுமா? ஆர்த்தோடாக்ஸாக மாறிடுவீங்க. அதுவே பெரிய வியாதி அது. அப்போ யார் உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க அப்படின்னா, சகஜமாக பழகும்போது, சகஜ நிலையில் இருக்கும்போது. கிறிஸ்டியானிட்டி உலகமெங்கும் பரவுனது காரணம் அந்த கைண்ட்னஸ் தான். எந்த மனிதன் தவறு செய்யாமல் இருக்கிறான்? அவனே ஒரு லேர்னிங் ப்ராக்ரஸில் இருக்கிறான். ஏதோ தப்பு பண்ணி தான் கற்றுக்கிட்டு இருக்கான் இல்லையா? தவறு செய்யாத மகான்களே கிடையாது, தவறு பண்ண ஞானிகளே கிடையாது. ஏன்னா இறைவன் தான் மகான்களாக வராரு.
இறைவன் மகானா வராரு. மகானா வரும்போது அவரே மறைச்சிக்கிறார் அவரை. என்னைய பற்றி எதுவும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சிக்கிறார். அதை ஆக்சஸ் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் அப்புறம் அதுதான்றது தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ இங்கே இருக்க முடியும். இந்த அனுபவத்தை அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வருவார். ஏதோ சொல்லிக் கொடுக்குறக்கா வருவார், இல்லை ஒரு சில பீப்புளை கூட்டிகிட்டு போகிறக்கா வருவார், இல்லை ரட்சிக்கிறக்கா வருவார். அப்போ அதை மறைச்சிட்டு வர்றார். அப்போ மறைச்சிட்டு வரும்போது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியாது. இந்த லைஃப் என்னன்றதை புரிஞ்சுக்க முடியாது. குழந்தையாக பிறந்தவனுக்கு அனுபவம் இல்லைன்னா அந்த லைஃப்பை புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்க முடியுமா? புரியுதா நான் ஏதாவது என்ன பேசுகிறேன்னு? அப்போ மறைச்சிக்கிறாரு. அப்போ மறைச்சிக்கிட்டு வராரு. அப்போ மறைச்சிக்கிட்டு வரும்போது என்ன பண்ணுறாரு? லேர்ன் பண்ணுறாரு. அவரே கற்றுக்கிறாரு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ராமர் ஆற்றல் பெற்றவரா இல்லையா? சரி, பொண்டாட்டியை விட்டுட்டு போனால் ராவணன் வந்து தூக்குவான்னு தெரியாதா அவருக்கு? தெரியுமா தெரியாதா? 2 ஆப்ஷனில் பார்க்கலாம். 100% தெரியும். ஆனால் அதை நிகழ விடுறாரு. ஏன்? ஒரு சில கால்குலேஷனில் போய் வந்தால் தான் ஒரு சில கால்குலேஷன் வந்து முடியும். இது எப்படின்னா அவெஞ்சர்ஸ் படம் பார்த்தீங்களா? லாஸ்ட் பார்ட்டு நியாயப்படி அந்த மந்திரக்கல்ல கொடுக்கவே கூடாது, பச்சைக்கல். அது டைம் மாற்றக்கூடிய மந்திரக்கல். ஆனால் என்ன பண்ணுவான், இந்த வாரில் ஜெயிக்கணும்னா இப்போ இந்த மந்திரக்கல் இவன்ட்ட கொடுத்து இவன் இந்த உலகத்தில் பாதி அழிச்சாதான் அப்புறம் மறுபடியும் அயன்மேன்ற ஒருத்தன் வந்து மறுபடியும் காலத்துக்கு பின்னாடி போய் அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கொடுத்து எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்து தேனோஸ் அழிக்க முடியுன்ற ஒரே ப்ராபபிலிட்டியில் மட்டும்தான் உலகத்தை ஃபுல்லாக காப்பாற்ற முடியும். இது சினிமேட்டிக்காக இருந்தாலும் தத்துவத்தை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அப்போ என்ன பண்ணுவார்னா, காலங்காலமாக பாதுகாத்து வந்த அந்த கல்லை, அந்த ஒரு பச்சைக்கல்லை வில்லன் வந்து கேட்டோன்னே வச்சுக்கன்னு கொடுத்துருவார். ஏன்? இப்போ கொடுத்தாதான் இது எல்லாமே நடக்கும். ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ தேனோஸ் தான் யாரு? ராவணன். இப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் யாரு? ராமர். அந்த பச்சைக்கல் தான் எது? சீதை. இப்போ அவருக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். தெரியாதா? அவ்வளோ பெரிய ஞானத்தில் இருக்கிறவருக்கு தெரியும். லக்ஷ்மணனே அவ்வளோ தெளிவாக இருக்கார். ராமருக்கு தெரியாதா? அப்போ என்ன, இந்த சம்பவம் நடந்து முடிகிறதுக்காக இந்த சம்பவத்தை செய்வார். தூக்கிட்டு போட்டோம். இதுதான் விஷயம். ஒருவேளை ராமருக்கு தெளிவே இல்லைன்னு வச்சுப்போம். இப்போ அந்த ப்ராபபிலிட்டியை பார்ப்போம். ராமருக்கு எல்லாம் தெரியுதுன்ற ப்ராபபிலிட்டி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ ராமருக்கு எதுவுமே தெரியலன்ற புரியுதுல நான் என்ன மீன் பண்ணுறேன்னு? ராமருக்கு எதுவுமே தெரியலன்ற ப்ராபபிலிட்டி பார்ப்போம். ஒருவேளை ராமர் கடவுளாக இருந்தாலும் பெருமாளாக இருந்து ராமர் அவதாரம் எடுத்து வந்திருந்தாலும் அவருக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது தானே. அப்போ தானே சீதையை ஒரு தூக்கிட்டு போவார், அப்புறம் இவர் ட்ராவல் பண்ணுவார், அப்புறம் சீதையோடைய கற்புத்தன்மை அங்கே போய் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு வராங்க, இங்கே இருக்க வைக்கிறாங்க. கற்புக்கரசி போல இருந்த சீதைக்கும் ஞானம் கிடைத்தது, விலை மாதராக இருந்த பெண்ணிற்கும் ஞானம் கிடைத்திருக்கிறது இந்த பூமியில். ராமருக்கும் ஞானம் கிடைத்தது, லக்ஷ்மணருக்கும் ஞானம் கிடைத்தது, அசுரர்கள் திருந்தும் போது அவர்களுக்கும் ஞானம் கிடைத்தது. அப்போ இந்த பூமி எப்படிப்பட்ட ஒரு பூமி? திருவிளையாடல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்க முடியுமா? எல்லா வீடும் இப்போ ஒரே மாதிரி இருக்கா? இங்கே இருக்கக்கூடிய எல்லா வீடும் 5 விரல் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. அப்போ இறைவன் இந்த திருவிளையாடலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படைக்கிறார். அவர் தான் வராரு, மறுபடியும் அவர் தான் வராரு, அவரே விளையாடிட்டு இருக்கிறாரு. நம்மளாம் இப்போ நீங்கள்லாம் வேறு ஆள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அவர் தான், எல்லாருமே அவர் தான். இப்போ என்ன மாதிரி ஒரு ஆளை அனுப்புகிறாரு, இன்னும் என்ன மாதிரி பல ஆளை முன்னாடி அனுப்பியிருக்கிறாரு. எதுக்கு அனுப்பியிருக்கிறாருன்னா, கொஞ்சம் நீங்கள் சிந்திக்காமல் வேறு வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிந்திங்க, இப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக சிந்திக்கிறவங்கள கொஞ்சம் இந்த சீட்டில் உட்கார வச்சுருக்கிறாரு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ நீங்களும் அதுவும் இப்போ வெவ்வேறு இல்லை. அப்போ கான்செப்ட் படி பார்த்தா அது நடந்து முடியணும். அது நடந்து முடியலைன்னா இது நடக்காது. அதனால தான் ஞானியர்கள் எதிர்காலத்தை சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, சொல்லியாச்சுன்னா அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. அது பண்ணலைன்னா அது நடக்காது. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ள
கொள்ளலாம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைமில் நம்ம பண்ணுற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைமில் 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் வந்து போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.